வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே கடகம் ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் மென்மையான மனசும் ஆழமான உணர்வுகளும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களின் உள்ளம் ஒரு கடல் போல ஆழமானது என்று கூட சொல்லலாம். வெளிப்படையாகவும் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருப்பார்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் எண்ணங்கள், உணர்வுகள், கனவுகள், நினைவுகள் என்று பல உலகங்கள் இருக்கும். குடும்பம், உறவுகள், நண்பர்கள் போன்றவற்றுக்கு அவர்கள் கொடுக்கும் முக்கியத்துவம் அளவிட முடியாதது. எவரேனும் ஒருவரை உண்மையாக நேசித்து விட்டால் அவர்களுக்காக தங்களின் நேரம், சக்தி, பணம் எல்லாவற்றையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். அதனால்தான் பல கடகம் ராசிக்காரர்களை உறவுகளை பாதுகாக்கும் மனிதர்கள் என்று பாராட்டுவார்கள். ஒருவரின் மனநிலையை மிக விரைவாக உணர்ந்து கொள்ளும் திறமை இவர்களிடம் இருக்கும். யாராவது துயரத்தில் இருந்தால் அதை வார்த்தைகள் இல்லாமல் கூட உணர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறும் தன்மை இவர்களிடம் இருக்கும். மேலும் கடக ராசிக்காரர்கள் மிகவும் கற்பனை சக்தி நிறைந்தவர்கள். இவர்களுக்கு கலை, இலக்கியம், இசை, கவிதை போன்றவற்றில் இயல்பான ஈர்ப்பு இருக்கும். ஒரு சாதாரண விஷயத்தையும் மிகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் அழகாகவும் பார்ப்பார்கள். அதனால்தான் பல கடகம் ராசிக்காரர்கள் நல்ல எழுத்தாளர்கள், கலைஞர்கள் அல்லது படைப்பாற்றல் நிறைந்த தொழில்களில் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் மனதில் ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகம்தான் அவர்களின் படைப்பாற்றலுக்கு காரணமாக இருக்கும். சில நேரங்களில் இந்த உணர்ச்சிகள் அதிகமாக இருப்பதால் சிறிய விஷயங்களையும் மனதில் வைத்து கவலைப்படுவார்கள். ஆனால் அதே உணர்ச்சிதான் அவர்களை மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்களாக மாற்றுகிறது. இவர்களின் வாழ்க்கையில் குடும்பம் என்பது மிகப்பெரிய பங்கு வகிக்கும். தாய், தந்தை, சகோதரர்கள், குழந்தைகள் யார் இருந்தாலும் அவர்களை பாதுகாப்பதுதான் இவர்களின் முக்கிய எண்ணமாக இருக்கும். குடும்பத்தில் யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை கண்டு அமைதியாக இருக்க முடியாது. அவர்கள் அதை தீர்க்க முயற்சி செய்வார்கள். அதனால் பல குடும்பங்களில் கடகம் ராசிக்காரர்கள் ஆதாரம் போல இருப்பார்கள். அவர்கள் இல்லாமல் குடும்பம் முழுமையடையாது என்று கூட சிலர் உணர்வார்கள். வீட்டை அழகாக வைத்திருப்பது, குடும்பத்தினர் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் எப்போதும் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் கடகம் ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் மனநிலை மிகவும் வேகமாக மாறும் தன்மையும் இருக்கும். ஒரு நாள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், மற்றொரு நாள் சின்ன விஷயத்திற்கே சோகமாகி போகலாம். இதற்கு காரணம் அவர்களின் ஆழமான உணர்ச்சிகள் தான். அவர்கள் எல்லாவற்றையும் மனதில் மிகவும் ஆழமாக எடுத்துக்கொள்வார்கள். யாராவது கடுமையாக பேசினால் அதை நீண்ட நாட்கள் நினைத்து வருந்துவார்கள். அதனால் அவர்களுக்கு அருகில் இருப்பவர்கள் அவர்களை புரிந்து கொண்டு மென்மையாக நடத்தினால் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். காதல் வாழ்க்கையில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் காதலித்தவர்களை முழு மனதுடன் நேசிப்பார்கள். உறவில் நம்பிக்கை, பாதுகாப்பு, அன்பு இந்த மூன்றையும் மிகவும் முக்கியமாக கருதுவார்கள். ஒருவரை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்காக எந்த தியாகமும் செய்ய தயார். ஆனால் அதே சமயம் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருப்பதால் சில நேரங்களில் அதிகமாக கவலைப்படுவார்கள் அல்லது பொறாமை உணர்ச்சியும் வரலாம். இதனால் அவர்களுடன் இருக்கும் வாழ்க்கை துணை அவர்களை நம்பிக்கையுடன் ஆதரித்தால் அந்த உறவு மிகவும் அழகானதும் நீடித்ததும் ஆகும். பணம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவார்கள். அவர்கள் சம்பாதிப்பதையும் சேமிப்பதையும் சமநிலையாக செய்வார்கள். எதிர்காலத்தை நினைத்து திட்டமிடும் திறமை இவர்களுக்கு இருக்கும். அதனால் வாழ்க்கையில் மெதுவாகவும் உறுதியாகவும் முன்னேறுவார்கள். சில நேரங்களில் அவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, நல்ல சூழலை உருவாக்குவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவார்கள். ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் அன்பும் கருணையும் கொண்டவர்கள். அவர்களின் உள்ளம் மிகவும் மென்மையானது. ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்தையும் உறவுகளையும் பாதுகாக்கும் போது அவர்கள் மிகவும் வலிமையானவர்களாக மாறுவார்கள். அவர்களின் வாழ்க்கை முழுவதும் அன்பு, நினைவுகள், உறவுகள், கனவுகள் ஆகியவற்றால் நிரம்பி இருக்கும். அவர்கள் அருகில் இருப்பவர்கள் அந்த அன்பை உணர்ந்து வாழ்ந்தால் கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை மிகவும் அர்த்தமுள்ளதாக்கி விடுவார்கள். கடகம் ராசிக்காரர்களின் உள்ளம் வெளியில் தெரியும் அளவுக்கு எளிதானது அல்ல. அவர்கள் மனதில் பல அடுக்குகள் இருக்கும். வெளியில் அமைதியாகவும் சாதாரணமாகவும் தோன்றினாலும் அவர்களின் உள்ளத்தில் எண்ணற்ற எண்ணங்கள் தோன்றும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடகம் ராசிக்காரர்களை பலர் வெளியில் பார்த்தால் மென்மையானவர்களாக நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்களின் மன வலிமை மிகவும் ஆழமானது. வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை அமைதியாக தாங்கிக் கொண்டு முன்னேறுவார்கள். அவர்கள் தங்கள் துயரங்களை வெளியில் அதிகமாக காட்ட மாட்டார்கள். பல நேரங்களில் அவர்கள் அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் உள்ளத்தில் தாங்கிக் கொள்வார்கள். இந்த அமைதியான பொறுமைதான் அவர்களை வாழ்க்கையில் மெதுவாகவும் உறுதியாகவும் உயர்த்தும் சக்தியாகவே மாறுகிறது. அவர்கள் உடனே வெற்றி பெற வேண்டுமென்று அவசரப்பட மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை ஒரு இலக்கை மனதில் வைத்தால் அதை அடையும் வரை விடாமுயற்சி செய்வார்கள். நட்பு உறவுகளில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்களாக இருப்பார்கள்.
அவர்களுக்கு நண்பர்கள் என்பது சாதாரண தொடர்பு அல்ல, அது குடும்பம் போன்ற உறவு. ஒரு நண்பரை மனதார ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு எந்த நேரத்திலும் உதவ தயாராக இருப்பார்கள். யாராவது அவர்களிடம் பிரச்சனை கூடினால் அதை தங்களுடைய பிரச்சனையாகவே எடுத்துக்கொள்வார்கள். இதனால் பலர் கடகம் ராசிக்காரர்களை நம்பிக்கையுடன் அணுகுவார்கள். ஆனால் ஒருவரால் அவர்களுக்கு துரோகம் நடந்தால் அதை அவர்கள் எளிதில் மறக்க மாட்டார்கள். அந்த அனுபவம் அவர்களின் மனதில் நீண்ட நாட்கள் இருக்கும். இதனால்தான் அவர்கள் நண்பர்களை தேர்வு செய்வதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். கடகம் ராசிக்காரர்கள் வெளியில் மிகவும் அமைதியாக இருந்தாலும் அவர்களின் சிந்தனை மிகவும் ஆழமானது. அவர்கள் எந்த விஷயத்தையும் ஒரே கோணத்தில் பார்க்க மாட்டார்கள். பல கோணங்களில் யோசித்து முடிவு எடுப்பார்கள். ஒரு சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்கு அதிகம் இருக்கும். அதனால் அவர்கள் பல சமயங்களில் மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அவர்களுடைய அனுபவங்களும் உணர்ச்சிகளும் சேர்ந்து அவர்களுக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு தனி பார்வையை கொடுக்கும். இதனால் அவர்கள் பலருக்கு வழிகாட்டியாகவும் நண்பராகவும் இருப்பார்கள். மேலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பெரிய கனவுகளை கொண்டிருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அமைதியான மகிழ்ச்சியும் உறுதியான நிலையும் வேண்டும் என்று நினைப்பார்கள். பெரிய ஆடம்பர வாழ்க்கை மட்டுமில்லாமல் மன அமைதி மற்றும் குடும்ப சந்தோஷம் அவர்களுக்கு மிகவும் முக்கியம். அவர்கள் எதிர்காலத்தை பற்றி அடிக்கடி யோசிப்பார்கள். குடும்பம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி முன்னேறும் என்று திட்டமிடுவார்கள். அவர்களின் கனவுகள் பெரும்பாலும் தனக்காக மட்டுமில்லாமல் தங்கள் குடும்பத்திற்காகவும் நெருங்கியவர்களுக்காகவும் நல்ல வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்பதையே சுற்றி இருக்கும். ஏனென்றால் பல கடகம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் இயல்பான ஈர்ப்பு இருக்கும். கோவில், பூஜை, தியானம், தெய்வ நம்பிக்கை போன்றவற்றில் அவர்கள் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். மனதில் குழப்பம் வந்தால் அல்லது வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்தால் அவர்கள் முதலில் தெய்வத்தை நினைப்பார்கள். இந்த ஆன்மீக நம்பிக்கை அவர்களுக்கு மன அமைதிகளையும் தைரியத்தையும் கொடுக்கும். அதனால்தான் வாழ்க்கையின் பல சோதனைகளை அவர்கள் அமைதியாக கடந்து செல்ல முடிகிறது. ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் நல்ல மனம் கொண்டவர்கள் என்றாலும் அவர்களின் மிகப்பெரிய பலவீனம் அவர்களின் உணர்ச்சிகள்தான். அவர்கள் ஒரு விஷயத்தை மிகவும் மனதில் வைத்துக் கொள்வார்கள். மற்றவர்கள் சாதாரணமாக மறந்துவிடும் விஷயங்களையும் அவர்கள் மனதில் நீண்ட காலம் வைத்துக் கொள்வார்கள். யாராவது கடுமையாக பேசினால் அல்லது அவர்களை மதிக்காமல் நடந்து கொண்டால் அது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையாக இருக்கும். இதனால் சில நேரங்களில் அவர்கள் தனிமையில் இருக்க விரும்புவார்கள். அந்த தனிமை அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்கும். இந்த குணம் காரணமாக சில நேரங்களில் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள். பொதுவாகவே கடகம் ராசிக்காரர்கள் அமைதியானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தேவையில்லாமல் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை அவர்களின் பொறுமை எல்லையை யாராவது கடந்து விட்டால் அவர்கள் மிகவும் தீவிரமாக கோபப்படுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வதெல்லாம் மிகவும் நேர்மையாகவும் கடுமையாகவும் இருக்கும். ஆனால் அந்த கோபம் நீண்ட நேரம் நீடிக்காது. கொஞ்ச நேரம் கழித்து அவர்கள் மீண்டும் பழைய அமைதியான மனநிலைக்கு திரும்பி விடுவார்கள். உண்மையில் அவர்கள் யாரிடமும் நீண்ட நேரம் கோபமாக இருக்க முடியாது. அவர்களின் உள்ளம் மீண்டும் அன்பை தேடி திரும்பி விடும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் சில சோதனைகள் இருக்கலாம். அவர்கள் விரும்பும் விஷயங்கள் உடனே கிடைக்காமல் போகலாம். ஆனால் இந்த சோதனைகள் அவர்களை பலமாக மாற்றும். வாழ்க்கையின் நடுப்பகுதியில் அவர்கள் மெதுவாக முன்னேறத் தொடங்குவார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் முயற்சிகள் பலன் தரத் தொடங்கும். பணம், மரியாதை, குடும்ப நிலை இவை அனைத்திலும் அவர்கள் முன்னேற்றம் காணலாம். அவர்களுக்கு மிகவும் பெரிய அதிர்ஷ்டம் என்னவென்றால் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல மனிதர்களை சந்திப்பார்கள். அந்த மனிதர்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். வேலை வாழ்க்கையில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை முழு மனதுடன் செய்வார்கள். அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் அமைதியான சூழலை விரும்புவார்கள். குழுவாக வேலை செய்வதில் அவர்களுக்கு நல்ல திறமை இருக்கும். மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களுடன் நல்ல உறவை உருவாக்குவார்கள். இதனால் அவர்கள் இருக்கும் இடத்தில் நல்ல பெயரும் மரியாதையும் கிடைக்கும். கல்வி, மருத்துவம், கலை, சமூக சேவை, நிர்வாகம் போன்ற துறைகளில் பல கடகம் ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள். வாழ்க்கையில் சில முக்கியமான தருணங்கள் கடகம் ராசிக்காரர்களை முழுமையாகவே மாற்றிவிடும். ஒரு நல்ல நண்பரை சந்திப்பது, வாழ்க்கை துணையை தேர்வு செய்வது, ஒரு புதிய வாய்ப்பு கிடைப்பது போன்ற சம்பவங்கள் அவர்களின் வாழ்க்கையை புதிய பாதைக்கு அழைத்துச் செல்லும். அந்த தருணங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் தான் அவர்களின் எதிர்காலத்தை உருவாக்கும். பல சமயங்களில் அவர்கள் சிரமங்களுக்கு பிறகுதான் பெரிய வெற்றிகளை அடைவார்கள். அந்த அனுபவங்கள் அவர்களை இன்னும் புத்திசாலிகளாகவும் வலிமையானவர்களாகவும் மாற்றும். அது மட்டுமில்லாமல் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிலவும் கிரகங்களின் அடிப்படையில் இந்த மாதம் முழுவதுமே ஏற்ற இறக்கமான பலன்கள் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு சில விஷயங்களில் சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட குடும்பம் மற்றும் உடல் ஆரோக்கியம் சார்ந்தவற்றில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ராசி பலன்கள் இருக்கிறது. கடகராசிக்கு இந்த மாதம் கலவையான காலமாகவே இருக்கும். குரு வக்ர நிவர்த்தி பெற்றது. திடீர் செலவுகள் மற்றும் எதிர்பாராத அளவுக்கு விரயங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மற்றும் கருத்து
வேறுபாடுகள் நிலவலாம். நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்தாலும் வீட்டில் அன்றாடம் நடக்கும் பிரச்சனைகளில் நீங்கள் எதிலும் பெரிதாக தலையிடாமல் பொறுமை காப்பதும் விலகி இருப்பதும் நல்லது. வீணாக வார்த்தைகளை விடாதீர்கள், பெரிய வாக்குவாதமாக மாறலாம். திருமண பேச்சுவார்த்தை இன்னும் 1 மாதம் தள்ளி போடலாம். கடகராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள், எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியான வளர்ச்சி, வேலை மாற்றம், இடமாற்றம் ஆகியவை உண்டாகும். இந்த மாதம் 2ஆம் பாதியிலிருந்து உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். தடைப்பட்ட அல்லது தாமதமான ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கடகராசிக்கு இந்த மாதம் பணவரவு, பொருளாதாரம் நன்றாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்க்கவும். எதிர்பாராத மருத்துவ செலவு அல்லது அலைச்சல்கள் உண்டாகும். கடகராசிக்கு இந்த மாதம் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. திட்டமிட்டு செலவுகளை செய்வதும் நல்லது. குறிப்பாக கடகராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் ஏராளமான கிரகங்கள் இருப்பது தேவையில்லாத ரணகலம், பேச்சு, விரோதம், வாக்குவாதம், போக்குவரத்து போன்றவை ஆரம்பத்தில் ஏற்படும். குரு வக்ர நிவர்த்தி அடைந்து பார்வை பலத்தை கொடுப்பதால் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். உழைப்பு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். நம்பிக்கைகள் ஏற்படும். எதிர்பாராத வெற்றிகள் உண்டாகும். எதிர்பாராத பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அஷ்டமத்திற்கு குரு பார்வை இருப்பதால் பஞ்சாயத்துகள், செட்டில்மெண்ட்டுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். திட்டமிட்ட காரியங்கள் அற்புதமாக நடக்கும். எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணத்தை தவிர்ப்பதும் நல்லது. எதிர்பாராத வெளியூர், வெளிநாடு பயணம் உண்டாகும். திடீர் திருமணம் உறுதியாகும் அமைப்புகள் உள்ளது. பொறுமையை கடைபிடிப்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய அறிமுகத்தில் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள், வெளியிடங்களுக்கு செல்லும் இடத்தில் அறிமுகமாகும் நபர்களிடம் கவனம். தாய் தந்தை உடல்நிலையில் கவனம் தேவை. பூர்வீகம் தொடர்பான விஷயத்தில் கவனம். மன அழுத்தம் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. நவக்கிரகத்தில் இருக்கும் சந்திரன் வழிபாடு மன அழுத்தத்தை தீர்க்கும். நிம்மதிகளையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். சிறு சிறு தடைகள் காணப்படும். பசுமாடுகளுக்கு வியாழக்கிழமை தோறும் உணவு கொடுப்பது தடைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யும். பெற்றோருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்கள் நன்றாக இருக்கும். பெற்றோர் விஷயத்தில் கவனம் தேவை. பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷம் ஏற்படும். சந்தோஷமும் பொருளாதாரமும் 80% நன்றாகவே இருக்கும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 80% நன்றாகவே இருக்கும். அது மட்டுமில்லாமல் கடக ராசியினருக்கு யோகம் உண்டாகும் காலகட்டம். அஷ்டமத்திலிருந்து வந்த சனி பகவான் விலகுகிறார். 8ஆம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு செல்கிறார். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோரின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நன்மைகளை தரும். பூர்வீக சொத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்கள் இடத்தை ஆக்கிரமிப்பதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். துணை விஷயத்தில் ஹார்மோன் பிரச்சனைகள், பிரஷர் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. வாகனத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதத்திலிருந்து கேது உங்கள் ராசிக்கு வருவதால் தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நிம்மதியாக தூங்குவது நன்மைகளை தரும். ஏற்றமும் அனுகூலமும் காலகட்டமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளின் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என அனைத்து விஷயங்களிலும் ஏற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் பரிபூர்ணமாக நீங்கும். பிடிந்த தம்பதி மீண்டும் சேரும் காலகட்டம். வழக்குகள், போலீஸ் கேஸ், ஜெயில், பஞ்சாயத்து என எல்லா பிரச்சனைகளுக்கும் சென்றவர்கள் கூட திடீரென ஒன்று சேரும் யோகம் உண்டாகும். யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தினார்களோ அவர்கள் எல்லோரும் விலகும் சூழல் ஏற்படும். துணை விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி அனுகூலம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். விவாகரத்து கிடைக்கும். திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் செட்டில் ஆகும். வருமானத்திற்கான யோகங்கள் உண்டாகும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலில் வழிபாடு செய்வது அனைத்து விதமான பாதிப்புகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும். மாதம் ஒரு சனிக்கிழமை விநாயகர் வழிபாடு செய்வது, காரிய சித்தி மாலையை படிப்பது, கேட்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய யோகமும் அனுகூலமும் காணப்படும். மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவீர்கள். உங்களை ஏளனப்படுத்தியவர்கள் கூட உங்களிடம் வந்து நிற்கும் சூழல் ஏற்படும். மேலும் கடக ராசிக்கு இந்த பெயர்ச்சி அதிர்ஷ்டத்தின் வீட்டில் நடைபெறுகிறது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருந்தால் தடைப்பட்ட பணிகள் முடியும். வெளிநாட்டு வேலை அல்லது தொலைதூர திட்டங்களால் நிதி ஆதாயம் சாத்தியமாகும். ஒட்டுமொத்தமாக நிதி விஷயங்கள் மேம்படும். மேலும் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தம்பதிகளிடையே அன்பும் பிணைப்பும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும். ஒவ்வொரு வேளையிலும் வெற்றிகள் கிடைக்கும். நிதி
நிதிநிலையில் நல்ல உயர்வுகள் ஏற்படும். வருமானங்கள் அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். எதிலும் வெற்றிகள் கிடைக்கும். அதே போலதான் சனி பகவான் உங்களின் 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இதனால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். மனக்குழப்பம் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். வாழ்க்கையில் வளர்ச்சி பாதைக்கு பயணம் செய்வீர்கள். கடன், நோய், தொழில், இல்வாழ்க்கை பிரச்சனை உள்ளிட்ட அனைத்தும் நீங்கும். தினசரி சூரிய பகவானை வழிபட்டு வந்தாலே பிரச்சனைகள் நீங்கி நற்பலன்கள் கிடைக்கும். ஏனென்றால் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் மன அமைதிகளையும் செல்வ வளர்ச்சியும் தரும். புதிய வருமான வாய்ப்புகள், சொத்து அல்லது நிலம் தொடர்பான நன்மைகள், குடும்ப ஒற்றுமை அதிகரிப்பு, தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள், மனதளவில் நம்பிக்கை மற்றும் உற்சாகம். சந்திரன் கடகத்தின் அதிபதி என்பதால் இந்த சேர்க்கை மிகவும் சாதகமாக அமையும். மேலும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த அளவுக்கு அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படும். எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படும். வெளிநாடு பயணம், தூரதேச பிரயாணம் செய்வது, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும். தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். காதல் கைகூடும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். நல்ல வரன்கள் வெளியிலிருந்து வரும். இரவு நேர பயணத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். யாரையும் நம்ப முடியாத காலகட்டமாக இருக்கும். பாக்கியத்தில் சுக்கிரன் இருப்பதால் அதிர்ஷ்டம், அமோகமான பலன்கள் கிடைக்கும். சில விஷயங்களை விட்டு கொடுத்து பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். பெரியவர்களால் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். சந்தோஷம் 90%, பொருளாதாரத்தில் 95% நன்மைகள் உண்டாகும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகம் ராசியில் பிறந்தவர்கள் காதலை மிகவும் புனிதமான உணர்வாக கருதுவார்கள். அவர்களுக்கு காதல் என்பது ஒரு சாதாரண உணர்வு அல்ல, அது வாழ்க்கையின் முக்கியமான பந்தமாக இருக்கும். அவர்கள் ஒருவரை காதலித்தால் அந்த உறவை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்வார்கள். காதலில் அவர்கள் மிகவும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். தங்களின் உணர்ச்சிகளை முழுமையாக கொடுத்து நேசிப்பார்கள். அதனால்தான் அவர்களுடன் இருக்கும் ஒருவர் அவர்களின் அன்பை மிகவும் ஆழமாக உணர முடியும். ஆனால் இந்த உணர்ச்சி பெருக்கே சில நேரங்களில் அவர்களுக்கு சிக்கல்களையும் உருவாக்கும். அவர்கள் காதலிக்கும் மனிதரை மிகவும் அதிகமாக நினைத்து கவலைப்படுவார்கள். அந்த நபர்களிடமிருந்து சிறிய மாற்றம் கூட ஏற்பட்டால் அதை மனதில் வைத்து சோகமாகி விடுவார்கள். இருந்தாலும் அவர்களுடைய அன்பு மிகவும் தூய்மையானது என்பதால் அவர்களுடன் வாழும் வாழ்க்கை துணை அவர்களை புரிந்து கொண்டு ஆதரித்தால் அந்த உறவு மிகவும் நீடித்து மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வாழ்க்கையில் கடகம் ராசிக்காரர்கள் சில முக்கியமான சோதனைகளை சந்திக்க வேண்டிய நிலை வரும். அந்த சோதனைகள் பெரும்பாலும் அவர்களின் உணர்ச்சிகளோடு தொடர்புடையதாகவே இருக்கும். அவர்கள் நம்பிய மனிதர்களால் ஏமாற்றம் அடைவது, நண்பர்களிடமிருந்து துரோகம் ஏற்படுவது போன்ற அனுபவங்கள் சில நேரங்களில் அவர்களின் மனதை மிகவும் காயப்படுத்தலாம். ஆனால் இந்த சோதனைகள் அவர்களை பலவீனமாக மாற்றுவதற்காக அல்ல, அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றுவதற்காகத்தான் வரும். அந்த அனுபவங்கள் அவர்களுக்கு மனிதர்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், யாரை நம்ப வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும். அதன் பிறகு அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக முடிவுகளை எடுக்க தொடங்குவார்கள். பல ஜோதிட நம்பிக்கைகளின்படி கடகராசிக்காரர்களுக்கு சில நிறங்களும் எண்களும் அதிர்ஷ்டத்தை தரும் என்று கூறப்படுகிறது. வெள்ளை, வெள்ளி நிறம், லேசான நீலம் போன்ற நிறங்கள் அவர்களுக்கு மன அமைதிகளையும் நல்ல ஆற்றலையும் தரும் என்று பலர் நம்புகிறார்கள். இந்த நிறங்களை அவர்கள் உடை, பொருட்கள் அல்லது வீட்டின் அலங்காரங்களில் பயன்படுத்தினால் நல்ல அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. எண்களில் 2, 7 போன்ற எண்கள் அவர்களுக்கு சிறப்பானதாக கருதப்படுகின்றன. இந்த எண்கள் தொடர்புடைய தேதிகள் அல்லது நிகழ்வுகள் அவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம் என்றும் பலர் நம்புகிறார்கள். கடகம் ராசிக்காரர்கள் உள்ளத்தில் தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்தால் முதலில் தெய்வத்தை நினைப்பார்கள். கோவிலுக்கு செல்வது, பிரார்த்தனை செய்வது, மன அமைதிக்காக தியானம் செய்வது போன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள். இந்த ஆன்மீக நம்பிக்கை அவர்களுக்கு மன உறுதிகளையும் அமைதியையும் தரும். பல சமயங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் சரியான பாதைக்கு செல்ல காரணம் அவர்களின் இந்த உள்ளார்ந்த நம்பிக்கைதான். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கும்போது அந்த நம்பிக்கையே அவர்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும் சக்தியாகவே மாறும். ஏனென்றால் கடக ராசிக்காரர்களை வெளியில் பார்த்தால் மிகவும் அமைதியாகவும் சாதாரணமாகவும் தோன்றலாம். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் திறமைகள் பலருக்கும் தெரியாமல் போகும். அவர்கள் மனதில் வைத்து கொண்ட எண்ணங்களை வெளியில் உடனே சொல்ல மாட்டார்கள். மிகவும் கவனமாக எல்லாவற்றையும் பார்த்து புரிந்து கொண்டு பின்னர் தான் முடிவெடுப்பார்கள். இந்த குணம் காரணமாக அவர்கள் பல சமயங்களில் மற்றவர்களை காட்டிலும் முன்னதாக சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் திறன் பெறுகிறார்கள். மேலும் அவர்களுக்கு ஒரு வகையான உள்ளுணர்வு இருக்கும். யாராவது பொய் பேசுகிறார்களோ, உண்மையாக இருக்கிறார்களோ என்பதை அவர்கள் எளிமையாக உணர்ந்து விடுவார்கள். இதனால் தான் சில நேரங்களில் அவர்கள் மிகச்சிறந்த ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
பலர் அவர்களிடம் வந்து தங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள். ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசும் திறன் கொண்டவர்கள். ஜோதிட கருத்துக்களின்படி கடக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். ஆரம்ப காலத்தில் அவர்கள் சிரமங்களை சந்திக்கலாம். சில நேரங்களில் அவர்கள் முயற்சி செய்த விஷயங்கள் உடனே வெற்றி பெறாமல் போகலாம். ஆனால் இந்த அனுபவங்கள் அவர்களை இன்னும் உறுதியானவர்களாக மாற்றும். வாழ்க்கையின் நடுப்பகுதியில், குறிப்பாக அவர்கள் அனுபவம் சேரும் காலத்தில் அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். வேலை, தொழில், பணம், மரியாதை போன்றவற்றில் அவர்கள் மெதுவாக உயரத் தொடங்குவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்த முடிவுகள் அவர்களின் வாழ்க்கையை மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். பலர் அவர்களை மதித்து பார்க்கும் நிலையும் உருவாகலாம். இதையே பலர் ராஜயோகம் என்று குறிப்பிடுவார்கள். கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில சமயங்களில் திடீர் சிக்கல்கள் அல்லது எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம். இந்த சிக்கல்கள் பெரும்பாலும் அவர்களின் நம்பிக்கை மற்றும் உறவுகள் தொடர்பாக இருக்கலாம். அவர்கள் நம்பியவர்களிடமிருந்து ஏமாற்றம் ஏற்படுவது அல்லது மிகவும் நெருக்கமான உறவுகளில் தவறான புரிதல்கள் உருவாகுவது போன்ற சம்பவங்கள் நடக்கலாம். மேலும் அவர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவதால் சில நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் அவர்கள் அமைதியாக யோசித்து செயல்படுவது மிகவும் நல்லது. பொறுமையும் சிந்தனையும் இருந்தால் அந்த ஆபத்துகளை எளிதாக சமாளிக்க முடியும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.